வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னென்னா, வணக்கம் டாக்டர், கடந்த மாதம் முதல் நான் உங்களுடைய மருந்தை எடுத்து வருகிறேன். இப்போது செக்ஸ் ஸ்டிமுலேஷன் வந்தாலும் மாஸ்டர்பேஷன் செய்யாமல் கட்டுப்படுத்தி கொள்கிறேன். இது நல்ல நிலைதானே? விந்து தரம் குறித்து நீங்கள் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு கேட்கிறேன். தயவுசெய்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கள். எனக்கும் பயனாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனாக இருக்கும்னு சொல்லி ஒரு தம்பி கேள்வி கேட்டிருக்கார். அதாவது ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனை, பிறப்பு குறைவாக இருக்கிறது, விந்து முந்தக்கூடிய தன்மை இருக்கிறது, விந்து நீர்த்து போயிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இளைஞர்களுக்கு அளவு கடந்த கரப்பழக்கம் அதுதான் காரணம். ஸோ அளவுக்கு அதிகமாக கரப்பழக்கம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விந்து சக்தி நீர்த்து போகும். விந்தோட சக்தின்றது நல்லா நல்ல ஒரு ஆக்டிவேட்டிவாக இருக்கணும், நல்லா செயல்படும் திறனில் இருக்கணும். செயல்படும் திறனில் இருக்கணும் அப்படின்னா விந்து அடிக்கடி விரயம் பண்ணாமல் உடம்புக்குள்ளே தக்க வைக்கிறப்ப அது உடம்பையும் போஷித்து ஆணுறுப்பையும் போஷிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த கரப்பழக்கமானது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விந்தை நசிச்சு போக வச்சு, நீத்து போக வச்சு, ஆணுறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகும். ஸோ அதனால தான் நாம் கரப்பழக்கம்ன்றது இருக்கக்கூடாது, சில நேரங்களில் அளவோடு இருக்கணும் அப்படின்றத நாம் வலியுறுத்தி சொல்லிகிட்டே வர்றோம். ஸோ என்ன தான் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலும், அந்த ஆரோக்கியமான உணவு நல்ல விந்தாக கன்வெர்ட் ஆனாலும், அந்த விந்து வெளியில் போகிறப்ப, விந்து வெளியில் நீங்கள் வெளியேற்றுறப்ப ஒரு ஸ்டிமுலேஷன் தேவைப்படும். அந்த ஸ்டிமுலேஷன்றது நரம்பை சார்ந்தது. ஸோ அதீதமான ஸ்டிமுலேஷனில் விந்தை நீங்கள் வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்றப்போ நரம்பு பலகீனமாகும். அதே நேரத்தில் நியூரான் செல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் தம்பி மருந்து எடுக்கிறாரு. இப்போ அவருக்கு விரைப்புத்தன்மை வருது. விரைப்புத்தன்மை வந்தாலும் அவர் ஸ்டிமுலேட் பண்ணாமல் மனசை கட்டுப்படுத்தி ஆணுறுப்புக்கு உள்ளே இருக்குல்லையே, ஆணுறுப்பை தாண்டி இருக்கக்கூடிய விந்தை விரயம் பண்ணாமல் சேகரித்து வைக்க ஆரம்பிக்கிறார். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் விந்தை போட்டுட்ருக்கார். ஸோ இது நல்ல நிலை தான். ஒரு முறை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப சில நேரங்களில் செக்ஸுக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்லற வாழ்க்கையில் இருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் ஒரு 3 மாத காலத்துக்கு தன்னுடைய மனைவி கூட இல்லறம் இல்லாமல் இருத்தல், இதுக்கு பேர் இச்சாபத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லறத்தை முழுமையாக தவிர்த்துட்டு, உடல் சேர்க்கையை தவிர்த்துட்டு, நல்ல மருந்துகளை எடுத்துக்கிட்டே அந்த மருந்துகளை ஊக்கப்படுத்தக்கூடிய, அந்த மருந்துகளை உற்சாகப்படுத்தக்கூடிய, அந்த மருந்துகள் ஆண்மையில் வேலை செய்யக்கூடிய நல்ல தரமான திடமான உணவுகளை எடுக்கணும். உடலை கெடுக்கக்கூடிய எந்த செயல்களையும் ஈடுபடாமல், மது புகை போதை அருந்தாமல், அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் மருந்து எடுத்து உங்களுடைய மீட்டுருவாக்கம் அதை நீங்கள் கொண்டு வர முடியும். உங்களுடைய உடம்புல அப்போ தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் மருந்து எடுக்கிறப்போ கைப்பழக்கம் பண்ணுறதையும், மருந்து எடுக்கிறப்ப சில நேரங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, சில நேரங்களில் சில மாதங்களுக்கு உறவு சேர்க்கையை அவாய்ட் பண்ணி இச்சாபத்தியத்தோடு நீங்கள் மருந்துகள் எடுக்கிறதும் நல்ல நிலை அப்படின்றத தம்பி சொன்ன கேள்வி மூலம் நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி விந்து தரம் குறித்து நீங்கள் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு கேட்கிறேன். விந்துன்றது அடிக்கடி நாம் அதை விரயம் பண்ணுறோம் அப்படின்னா விந்தில் உயிரணுக்கள் குறையும், நீந்தக்கூடிய உயிரணுக்கள் குறையும். அதே மாதிரி விந்தோட விஸ்கோசிட்டி மாறும். இப்படி பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் விந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றப்போ அந்த விந்தை சேகரிக்கணும், விரயம் பண்ணக்கூடாது. அப்போ உறவு சேர்க்கையை குறைச்சி விந்தோட தரத்தை மேம்படுத்தணும். விந்தோட தரம் மேம்படணும். விந்தில் பஸ் செல்ஸ் இருக்கக்கூடாது, ஆர்பிசி செல்ஸ் இருக்கக்கூடாது, விந்தில் தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன் எதுவும் வரக்கூடாது, மைக்ரோ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படின்னா அதற்கு ஏற்புடைய உணவுகளையும் நாம் சாப்பிட்டோம். விந்தை மேம்படுத்தக்கூடிய தரமான உணவுகள்னு பார்க்குறப்ப நீர் காய்கறிகள் நாம் சொல்லுவோம். பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், சவுச்சவ், முள்ளங்கி, வாழைத்தண்டு, முளைக்கீரை, சிறுகீரை,
மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே வந்து விந்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து முறைப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது. ஆக வந்து அதே போல் வந்து நீங்கள் வந்து அந்த பூசணிக்காயெல்லாம் வந்து ரெகுலராகவே நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றீங்க. இல்லை நான் சொல்லுவேன் இல்லையா, பூசணி பால், வெள்ளை பூசணி ஒரு கீத்தெடுத்து தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு சாறு எடுத்து ஊற வச்ச வெள்ளரி விதை, பூசணி விதை அதோட சேர்த்து அரைச்சி புழிஞ்சிங்கன்னா பூசணி பால்னு வரும். ஸோ இதை நீங்கள் எடுக்கிறப்போ வந்து விந்து சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை தலைக்கு நல்ல எண்ணெய் வைக்கணும். அதே போல் வந்து நாம் சொல்லுவோம், இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு வந்து சூடு அதிகரிக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கெட்டில் குளிக்கிறது தான். இந்த ஒரு பக்கெட்டில் குளிக்க நமக்கு வந்து சூடு அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் குளித்தே பழகி போன நமக்கு ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு. உச்சந்தலையில் தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். அக்குளில் தேய்ங்க. டெய்லி நைட்டு தூங்க போகிறப்போ உச்சந்தலை, அக்குள், தொப்புள், முதுகுக்கு பின்னாடி, அதாவது L4 L5 ஏரியா இருக்குல்ல, L4 L5 அண்ட் பெல்விக் போன் ஏரியாவில் நல்லா முதுகில் எண்ணெய் தேய்ங்க. தொடை இடுக்கில் எண்ணெய் தேய்க்கணும். தொடையில் வந்து கருப்பாக படிய ஆண்மை குறையும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடை வந்து நல்லா அந்த செவ்வாழை கலரில் இருக்கணும். ஆமாம், கருவாழை கலரில் கரும்பத்து பிடிச்சி திரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆணுறுப்பு எந்திரிக்காது. ஸோ ஆணுறுப்பில் பிரச்சனை வரும், விரைப்பு பிரச்சனை வரும். ஸோ அதனால் தொடையில் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சரியா? வட்டச்சட்டியில் பிடிக்கிற அடி வந்து தொடையில் பிடிக்கக்கூடாது, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கெலாம் வந்து என்னென்னா வந்து எண்ணெய் வைக்கணும். உச்சந்தலை, அக்குள், தொப்புள், முதுகுக்கு பின்னாடி L4 L5 பெல்விக் போன் ஏரியாவில் வந்து தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். தொடை இடுக்கில் நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். ஆணுறுப்பு விதையில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறப்போ என்னாகும் அப்படின்னா, ஆணுறுப்பில் விதையில் தேங்காய் எண்ணெய் ரெகுலராக தேய்க்கிறப்போ ஆணுறுப்பு சைஸு சுருங்காது. நிறைய பேருக்கு வந்து ஆணுறுப்பு சைஸு சுருங்கிறதுக்கு காரணம், ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் டிஷ்யூஸ் லெவல் குறையிறதுக்கு காரணம் எல்லாமே அதீதமான உஷ்ணன்றதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நீச்சல் குளத்தில் போய் குளிங்க. குளிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் குளிக்கிறப்ப உங்கள் தொடை இடுக்கில் ஒரு கெளுத்தி ஓடுறத பார்ப்பீங்க. கெண்டை ஆணுறுப்பே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் விரைப்புத்தன்மைக்கு வரும். தண்ணியில் ஊற போட ஆணுறுப்பு விரைப்புத்தன்மைக்கு வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு விந்தோட தரம் ஒழுங்காக இருக்கணும்னா உஷ்ணம் இல்லாத அளவுக்கு வந்து விந்தையை நீங்கள் வந்து பாதுகாக்கணும். ஸோ அதற்குரிய உணவுகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கேள்வி கேட்ட தம்பி வந்து அவருக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் சேர்த்து கேட்டதுனால பல்வேறு விஷயங்களை நாம் இதில் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு விந்து விரயம் பண்ணவங்க, கைப்பழக்கம் அதிகமாக இருந்து ஆண்மையை இழந்தவர்கள் வந்து இப்போ சொன்ன நடைமுறைகளை, வழிமுறைகளை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 86084 00035. For online consultation, India and overseas, 812407 667, 81241 7667, 812467 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.